சொல்லுமா உனதாத்திரம் என்ன? ஆமா நாங்களே முன்ன வரல, முன்ன யாரு வர சொந்த? மறாது கெட்டுப்படும். அம்மா யாரு? அம்மா போய் கேள்வின்றா போடுறாப்பல. அம்மா ஒண்ணு கேள்வி கிடையாது. ஆயாரா யாரு குழந்தா? அவனா குழந்தா? முட்டா உனக்கே குழந்தை குழந்தையா? அவனுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேலாம். 24. ஏமா 8 மணில ஊர்ல வந்துட்டேனே. ஆமாடா உண்மைதானே. யார் யாரே கேக்குற கேள்விக்கு யாருக்குமே பண்ணி தெரியல. ஏமா எல்லாருமே கேட்ட அவனுக்கு உள்ள கட்டி பெருசா இருக்க மாதிரி எல்லாருமே கேட்ட ஒருத்தரும் சொல்லு. அதனால உன்னை கேட்டு போல தான் வந்தேன். ஆண்டவா எலிக்கு எதுக்கு வாழ பச்சான்? ஆண்டவா எலிக்கு எதுக்கு வாழ பச்சான்னு எதுக்கு எலிக்காக வாழ படைச்சான்? நான் சொல்றேன். அதுக்கு தெளிவான பதில் நான் சொல்றேன். உன்னுடைய கேள்வி ஆண்டவன் எதுக்காக வாழ படைச்சான்? உன் கேள்வி. எலி 5 அறிவு ஜீவன். அதுக்கு 4 காலையும் ஒரு வாழையை படைச்சாதான் அது கணக்கு சொல்லிட்டு வாழை படைச்சான். இதான் உன் கேள்வி. கூட உள்ள உனக்கு தெரியல கம்மிடு. ஆமா உனக்கு தெரியல. சரியான பதில் அது கிடையாது. ஆமா எனக்கு தெரியுமே. எலி சேர்த்து போச்சுன்னா வாழை பூச்சி அப்பால் போறதுக்கு. செத்து போச்சுன்னா அது வாழை பூச்சி அப்பால் எலி செத்து போச்சுன்னா வாழை பிடிக்க போயிட்டாங்க. அதுக்கு வாழுதான் பெருசா இருக்கான், மிச்செல்லாம் சின்னதாமா இருக்கான். அதுக்குதான் வாழை பிடிப்பாங்க. வாழு வாழு சின்னவனா இருந்தாலும் ஆமா சரியான விளக்கத்தை சொல்லிருக்கேன். எல்லாம் சொல்றவா உள்ள வச்சுங்கிற மாதிரி. தப்பா எடுத்துக்காத. மேல கிட்ட சின்ன மூளை இந்த ஊர்ல 10,000 கடை குத்துக்கிறேன். ஆமாடா இந்த ஊர்லடா உண்மையில 10,000 கடை குத்துக்கிறேன். யாருக்கு தெரியும்? இந்த ஊர் பேரு தெரியுமா? இந்த ஊர் பேர் தானே மேல குப்பம். நடியம்மா ஜெயபாசாக்குதியா? அம்மா நேரம் வந்தா மேல போவாங்க. அந்த வீட்டை போற கேக்கலான்ட்டு
அவங்ககிட்ட 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? 2 பேர் அண்ணன் தம்பிங்க. ஆமா. சின்ன பேரு நீலூசு, சின்ன பேரு நீலு, பெரிய பேரு நாலூசு. என்னடா நீலூசு நாலூசு பேரு? ஏமா இப்போ கையை குமிச்சு போச்சு. டிபுட்டு பேர் வைக்கிறாங்க. உனக்கு வந்தா பட்டவள நாங்க மெட்டல்ல கொண்டுறோம். ஏன் அந்த மாதிரிமா? இந்த மெட்டல் பேரு மட்டும் தான் மெட்டல். நான் போற டைம் பார்த்து நீலூசு வெளியே போயிட்டா. நீ போற டைம் பார்த்து நீலூசு வெளிய போயிருக்க. வீட்டுல யாரு இருக்குது? வீட்ல இருக்குது நாலூசு. அட லூசு. அவன் கண்டுபிடிச்சுக்கறாமா? நீ லூசு. ஏய் அப்பா ஏந்து பாக்குற மொத்தமே கனவுதான். எல்லாமே கனவு. எல்லாமே கனவுதான். அட பாவி, நீ கனவு கண்ட கதை அரை மணி நேரம் சொல்றியே, அந்த கதை நானும் நின்னுக்கிட்டு கேட்கறேன். எப்ப பாட்டு பேசியா இருப்ப? நல்ல வார்த்தை. கண்டியா யாரை பார்த்து பேபிச்சு எப்படி காலையில கொட்டாவுல ஒரு கலக்கு கலக்குறாங்க. போயிட்டு ஓடிட்டு கழிக்கிற கண்ணு. கதை அரை மணி நேரம் சொல்லிக்கிறேன். அவதான் கனவு கண்ட கதை அரை மணி நேரம் தான் போயிட்டு. என்ன நேரம்? எனக்கு அழுகுறாங்க கேட்டு தப்பு. கேட்டு வேணான்றே வேணும். சொல்ல போறியே முன்னாலே வந்திருக்கணும். ஏன்டா வரலன்னு உன்னை பாக்கலாம் வீட்டுல ஓட வர வேலை செய்யாத பசி எடுத்து நான் என்ன பண்றது? வீட்டுல எதுவும் ஒரு குடும்பமா நேரமாய் பசி அது வந்து பாரு சாப்பிட மாட்டேன் பால் பசி எடுத்துக்கிச்சு. என்னடா பண்றது பார்த்தேன். வர வேலை அது மாதிரி டீ கடைமா, அந்த டீ கடையை பார்த்தேன். நேரா போன டீ கடை உள்ள டீ கடை இங்க இருக்கு. வயலா அந்த வயலுக்கு கை அப்படி காட்டு. கை பாவன் எப்படி வந்து கை பாவன் நிக்கிறீமா அறிவு வந்து பாரு. டீ கடை நேரா போந்து பாரு. கை வாட்டு அந்த மாதிரி போகுது. டீ கடை உள்ள போகுது. டீ கடை உள்ள போன பாரு. டீ கடை உள்ள சுட சுட வடை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த வடையில 2 வடை எத்த. இந்த வடையில 2 வடை. டீ கடையில 2 வடை வாங்கணும். வடை தட்டி வச்சிருக்காங்க பாரு. அது 2 வடை வாங்கணுமா? அப்படியே வாயில புட்டு பாட்டு பாரு. அந்த வடை சாப்பிட்டு வந்து வந்து அந்த பாரு. வயிறு வயிற்று கலக்கிச்சு. வயிறு ஒரு மாதிரி கொட கலக்குது. என்னடா இது வடை சாப்பிட்டு நேரம் சரியில்லாம இருக்குது. வயிற்று கலக்குது. ஒரு மைதானம் இடமா பார்த்து உட்காரலாம் சொல்லிட்டு அரை மைதானத்தை தேடி போறோமா இடத்த பார்த்துட்டு உட்காரலான்னு பேண்ட் கேட்டுறேன். எலும்போடு அடிக்கிட்டு போறாங்க. இன்னொரு பார்த்தா ஒரே பேதி பைஜா போகுது. அதுல திரும்பி பார்த்தா ஒரே மயிர் வயிறு ஆகுதுமா. எனக்கு ஒரே சத்தம் வாய் போச்சு. எப்படி வயிறு வந்துருக்கும்? காய்ச்சல் வீட்டு ஒண்ணுமே சாப்பிட்டு இதுல எப்படி வயிறு வந்திருக்கும்? அப்பதான் யோசிக்கிறேன். பரவாயில்ல டீ கடையில வடை சாப்பிட்டுமே அந்த வடக்குள்ளதான் என்னமோ வச்சுக்கணும். நான் நேரம் வடைக்கு போயிருக்கிறேன். அப்பதான் தெரிஞ்சா அந்த டீ கடைக்காரன் ஒரே கையில வடை சுட்டுக்கிறாமா. எனக்கு ஆச்சரியமாய் போச்சு. ஆமா வடை தட்டினா 2 கை ஓடுமே. இவன் அப்புறம் ஒரு கையில வடை நாம எப்படியாவது பாக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒழிச்சுக்கிட்டு போற மாட்டி கடைக்க என்னமோ வடை சொல்ற இடத்துக்கு போயிட்டேன். இவன் என்ன பண்றான்? இவனுக்கு சோத்தாங்கை காடு மாதிரி இந்த பீச்சாங்கை மட்டும் தான் உக்காண்டு அதுல கைவாம இருக்குது. இவன் இதுல வடை சுட்டுக்கிறான். சரி இவன் எப்படி சுட்டுக்கிறான் சாமாட்டியம் பாக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் என்ன பண்றான்? மூத்துல மாவு கொட்டிக்கிறான். 2வது தண்ணி ஊத்திக்கணும் போட்டு நல்லா இப்ப இவன் கலக்கிட்டானே வடை தட்ட போறான். எப்படியோ தட்டான்னு பார்த்தா அங்க நல்லா கலக்கிட்டா அங்க போச்சுக்கு அடிக்கிறாங்க. இந்த அக்கில் இருந்து மயிர் வயிற்றுக்கு போய் ஒரே போது ஆயா அவசப்பட்டு வந்திருக்கேன். அதுதானே கேட்டேன். அம்மா பேச போறாங்க அமைதியா இருக்கும். அப்பதான் அம்மா என்ன பேசுறான்னு கேட்கும். அதனால என்ன பேசுறேன் அம்மா பேச போறாங்க அமைதியா இருக்கும். இல்லம்மா நீ பேச போறல அதனால சவுண்ட் போட்டே ஓடுது. நீ பேச சவுண்டா கரிகோ வெளி வந்து சவுண்ட் பேசா. கரிகோ வெளி வந்து சவுண்ட் நீ பேச. இந்த மகன்
அம்மா சைலண்ட் நான் சைலண்ட் போட்டுறேன் ஏய் இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான் அவன வாங்குறவன் ஏய் இந்த வாங்குற நாட்டை நானும் என் கணவரும் சீரம் சிறப்போடு நல்லாட்சி செய்து வந்தோம் நல்லா செஞ்சீங்களா ஏய் ஆச்சியா ஆட்சி செய்தோம் செஞ்சிருப்பேன் இரண்டு பெண் மக்கள் பிறந்தார் ரெண்டு போட்டோ குட்டியா போட்டுடா அம்மா பெண் குழந்தை பெண் குழந்தை ரோஜா ராணி என்று பேர் பூஜா ஆனி பூ தெளிவா இருக்கும் வாயில வரல அட பூ ரோஜா ராணி என்று பேர் சுத்தம் சூப்பரான பேர் சரியில்லாத காலத்துல தெரியல கணவர் என்ன விட்டு பிரிந்து ஆட்சிக்கு சென்றிருக்கிறார் அது ஸ்மார்ட் பாரு திரும்பி வருவதை இந்த நாட்டின் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து சென்றார் அப்படியா நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லை குறையிட்டு பார்த்தால குறை என்பது காண முடியாது இருந்தாலும் என் மனதிலே பெருத்த குறை குத்துற குறையா ஆமாண்டா என்ன குறை சொல்லுவாங்க என் மக்கள் இருவருமே அரசு மேல தகுவதில்லை அப்பா எப்போது பார்த்தாலும் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்காங்க வயசு பசங்க பத்தா இருப்பாங்க இருந்தாலும் நான் நினைத்ததாக ரோஜாவை ராடியும் சீக்கிரமாக ஆட்சி